ஹாய் காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓபி பேனல், ஆர்ஓபினா ரிங் மெயின் யூனிட் பேனல்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரு, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரு, அதோட பேனல் தான் வந்து இது. அங்கேருந்து டேரெக்டாக இது வந்து இப்போ இங்கே தான் வரும் 11 kV பேனலு. இந்த பேனலில் வந்து எப்படி வந்து ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். இதில் வந்து மொத்தமே எல்லாமே வந்து இன்பில்டாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதோட 86 மாஸ்டர் ட்ரிப் ரிலே, அப்புறம் ட்ரிப்ஸர் ஸ்கின் சூப்பர்விஷன் ரிலே, அப்புறம் மல்டிஃபங்க்ஷன் ரிலே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து விசிபி பிரேக்கரு, வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கரு. அதோட ரிலே வந்து இதோட ரிலே இதாக இருக்குது. இது மல்டிஃபங்க்ஷன் ரிலே. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து இது பிரேக்கர் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டி இருக்கும். சீட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சீட்டுக்கு வந்து இங்கே கீழே வந்து டோர் இன்டர்லாக் இருக்கும். டோர் இன்டர்லாக் லிவர் புஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்டி வந்து இருக்கும். இன்னும் வந்து கமிஷனிங் பண்ணதுனால எல்லாம் எம்டியாக இருக்குது பேனலு. டோர் இன்டர்லாக் இருக்குது. வந்து ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சார்ஜ் ராடு. ஃபஸ்ட்டு இது வந்து எர்த்திங்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எர்த்திங் வந்து போட்டு தான் இருக்குது. அந்த எர்த்திங் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் தான் பிரேக்கர் ஆப்ரேஷன் வந்து மேலே வந்து போகும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எர்த்திங் வந்து ஓப்பன் பண்ணணும். ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ரெண்டு இதுலேயுமே ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எர்த்திங்கு இந்த இன்டர்லாக்கு இந்த லிவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம். இந்த ஹேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. வந்து எர்த்திங் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கர். இந்த பிரேக்கர் வந்து இப்போ வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸு வந்து கீழே வந்து பஸ்லேருந்து லைவ் மேலே வந்து இந்த பிரேக்கருக்கு வந்து சப்ளை வந்து போய் இங்கே வந்து கமாண்ட் நம்ம போயிடணும்னா முன்னாடி எடுத்து போட்டுருந்துச்சு. இப்போ எடுத்து வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே பஸ்ஸிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து நமக்கு சப்ளை வரணும்னா மேலே உள்ள பிரேக்கரும் வந்து நம்ம வந்து பஸ்ஸு வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணோன்னா வந்து இப்போ இங்கே வந்து ரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த அப்போ தான் வந்து பஸ்ஸுக்கு வந்து மேலே வந்து சப்ளை வந்து போகும். பண்ணிட்டு சேம் வந்து அதே மாதிரி தான். அதே மாதிரி வந்து பஸ்ஸு வந்து சப்ளை பண்ணோன்னா பஸ்ஸு க்ளோஸ் பண்ணலாம். இப்போ வந்து பஸ்ஸு கீழே வந்து பஸ்ஸு லைவில் இருக்குன்னா நமக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ வந்து பஸ்ஸு சார்ஜ் வந்து இங்கே வர சார்ஜ் ஆகி இங்கே வர போயிடுச்சு. இப்போ வந்து பிரேக்கரை வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணலாம். ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிடுச்சு. ஆன் ஆஃப் இவ்வளோ கண்டிஷன் இருந்தால் தான் வந்து இந்த பிரேக்கர் வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ண முடியாது. இதில் வந்து ஒரு இது ராங்காக இருந்தாலும் இந்த பிரேக்கர் வந்து ஆன் ஆஃப் ஆகாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து இன்பில்டு. இந்த பேனல் ஃபுல்லாகவே ஒரு இன்கம் இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 5 அவுட் கோயிங் இருக்கும். எல்லாமே வந்து 11 kV பேனலு. இப்போ திருப்பி அகைன் வந்து ரேக் அவுட் பண்ணணும். பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் நார்மல் பொசிஷன் எப்படி கொண்டு வரணும்னா சேம் ப்ரொசீஜர் வந்து திருப்பியும் அகைன் பண்ணணும். அகைன் ரிப்பீட் பண்ணணும். சேம் ரிப்பீட் பண்ணணும். சேம் ஃபஸ்ட்டு வந்து பஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எர்த்திங் போடணும். ஓகே, திருப்பியும் எர்த்திங் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஓப்பன் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் நார்மல். ஓகே, இப்படி தான் பண்ணணும். இதில் வந்து ஒன்று மிஸ் ஆனாலும் இப்போ வந்து இதுக்கு டோர் இன்டர்லாக் இருக்குது. இந்த டோர் இன்டர்லாக் கீழே வந்து லிவர் இருக்கும். அந்த லிவரை வந்து புஷ் பண்ணிட்டு வெளியே இருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த டோர் நமக்கு பாதியில் எப்படி க்ளோஸ் ஆனாலும் இந்த பிரேக்கர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. டோரும் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கணும். இதுதான் இது பாருங்கள். நான் டோர் ஓப்பன் பண்ணோன்னா இது வந்து நமக்கு வந்து டவுன் ஆகும். இன்டர்லாக்கு ஓப்பன் டவுன் ஆகிடுச்சா, அப்போ டோரும் நமக்கு ஃபுல்லாகவே ஓப்பனில் இருந்தாலும் பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான்
இந்த பிரேக்கர் வந்து இந்த ஆர்எம்இ பேனல் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஒரு இது ஃபெயில் ஆனாலும் இந்த ஆர்எம்இ பேனலை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஓகே பாய், see you later. அஜிடி டெஸ்ட்டுங்களுக்கு சுகுமார்களை சப்ஸ்கிரைபிள் பண்ணவும் பாய்.